இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றிட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பல துறைகள் அடங்கி வேளாண் பட்ஜெட். இதுல பால்வளத்துறை, மீன்வளத்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, உள்ளாட்சியில் கிராமப்புற சாலைகள், கால்நடைத்துறை, இப்படி பல துறைகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானியம், அது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் அப்பப்போ மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கருத்தை சொல்வார். இதையெல்லாம் உள்ளடக்கி தான் வேளாண்மை துறை. வேளாண்மை துறை என்பது ஒரு தனி துறையாக இருக்க வேண்டும். அதுல நீர்வளத்துறையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட் தான் வேளாண் பட்ஜெட் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. போராட்டம், கிராம உதவியாளர் போராட்டம் ஒரு பக்கம், ஊராட்சி செயலாளர் ஒரு போராட்டம், விவசாயிகள் கறிக்கோழி விவசாயிகள் அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ இங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இப்போ நீங்க எதிர்கட்சி சார்பா நீங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன ஆதரவு தர போறீங்க? ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் நாங்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்து இந்த அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யல, எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியா இருக்காங்க. இதுல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்திலாம் கைது பண்ணிருக்காங்க. இப்பதான் விடுதலை ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது அவருடைய வாழ்வாதாரம். இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது. அது புள்ளிவிவரமா கொடுக்கறாங்க. அதற்கு உண்டான தொகை அதிகரித்து தான் கேட்கறாங்க. அதை கூட இந்த அரசு சரியான முறையிலே அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வழக்கறிஞரை அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுபமான ஏற்பாட்டை செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பத்தி கவலையே கிடையாது. அதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் அதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் பற்றியும் கவலைப்படுறதில்லை, பொதுமக்களை பத்தியும் கவலைப்படுறதில்லை. ஒட்டுமொத்த மக்களையே பத்தி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.